தலைநகரில் இருந்து சென்னை திரும்புவதற்காக டெல்லி விமான நிலையத்திற்கு புறப்பட்டார் விஜய். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லியில் நேற்று சிபிஐ முன் ஆஜரான விஜய் இன்று சென்னை திரும்புகிறார். தலைநகரில் இருந்து சென்னை திரும்புவதற்காக டெல்லி விமான நிலையத்திற்கு புறப்பட்டார் விஜய். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? காலை 7 மணியிலிருந்து காலை 11 மணிக்குள் விஜய் அவர்கள் டெல்லி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு கிளம்புவார் என தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது அவர் சரியாக 10 மணிக்கு முன்பாகவே புறப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் விமான நிலையத்திற்கு அவர் சென்றடைந்து விடுவார். எப்படி சென்னையிலிருந்து டெல்லிக்கு வந்தாரோ அதே போல அந்த டெர்மினல் 4 விஐபிகள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த விமான நிலையத்தின் 4வது முனையத்திற்கு அவர் சென்று அங்கிருந்து நேராக அவர் சென்னைக்கு திரும்புகிறார். இன்றைய தினமும் விஜய் அவர்களிடம் காலை 11 மணியிலிருந்து விசாரணை நடத்துவதற்கான திட்டத்தை தான் சிபிஐ அதிகாரிகள் வைத்திருந்தார்கள். விஜய் அவர்களிடம் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது வேறு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா என்று நேற்று கேட்டபோது, பொங்கல் விழா வரக்கூடிய சூழலில் கட்சி சார்ந்த நிறைய பணிகள் இருக்கிறது என்று விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே மற்றொரு நாள் இந்த விசாரணைக்காக ஆஜராகிறேன் என்றும் விஜய் தரப்பில் சொல்லப்பட்டது. இதனை அடுத்து அவர் தற்பொழுது சென்னை செல்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டது. ஆனாலும் இன்னொரு நாள் விஜய் அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் முழுமையான விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் அந்த அடுத்த தேதி என்ன என்பதை சிபிஐயிடம் தெரிவிக்க விஜய் தரப்பினர் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவர் தற்பொழுது திரும்பி இருக்கிறார். இன்றைய தினம் விசாரணை என்பது நடந்திருந்தால் இன்று நாள் முழுவதும் விசாரணையானது தொடர்ந்திருக்கும். ஆனால் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டி அவர் தற்பொழுது சென்னைக்கு திரும்பி இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அவர் டெல்லியில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நட்சத்திர ஹோட்டலில் இருந்து விமான நிலையத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் சென்னைக்கு மதியம் 1 மணி அளவில் வந்து சேர்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு நேரடியாக அவர் வீட்டிற்கோ அல்லது கட்சி அலுவலகத்திற்கோ செல்வார் என்றும் தற்பொழுது வரை தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.